Taste the Daily. நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் என்று வெறும் வாயால் வடை சுட்டு கொண்டிருக்கும் திமுக கூட்டணிக்குள் நடப்பதோ வேறு கதை. திமுக கூட்டணியிலிருந்து எப்போது பீத்து கொண்டு ஓடலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவின் கூட்டணி கட்சிகள். அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் திமுக அரசின் ஆட்சி மீது கடந்த காலங்களில் விமர்சனம் வைக்கவில்லை, ஆனால் இப்பொழுது விமர்சனத்தை முன்வைக்க தொடங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாகத்தானே அர்த்தம். அப்படித்தானே புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே திமுக கூட்டணியில் தங்களுக்கு மரியாதை இல்லை என்றும் திமுகவை விமர்சித்தும் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைத்து போட்டது திமுக. இப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தன் உள்ள குமுறலை வெளிப்படுத்தியிருக்கிறார். பெஞ்சல் புயல் பாதிப்பால் சீர்குலைந்திருக்கும் பகுதிகளை அப்படியே கைவிட்டு விட்டது இந்த திமுக என்று குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். மேலும் ஓட்டு கேட்டு வரும்போதும் கூட்டணி பேசும்போதும் திமுகவினர் ஒரு மாதிரியாகவும், பின்னர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அமைச்சரான பிறகு வேறு மாதிரியாகவும் இருக்கிறார்கள் என்று செய்தியாளர்களின் சந்திப்பிலேயே போட்டு உடைத்து விட்டதை பார்க்கும்போது திமுக தன் கூட்டணி கட்சிகளை எந்த அளவுக்கு தரந்தாழ்த்தி நடத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். கருணாநிதி திமுக தலைவரானது முதல் இன்று வரை திமுகவின் வரலாற்றில் எந்த ஒரு தேர்தலிலும் தனித்து நின்று வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. ஒரு இடைத்தேர்தல் என்றால் கூட கூட்டணியின் கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் திமுக இன்று மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறது. ஆனால் தங்கள் கூட்டணியே இப்பவோ அப்பவோ என்று இழுத்து கொண்டிருக்கும் உண்மை வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் அதீத கவனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக. தேர்தல் வரும்போது நாங்கள் தெரிகிறோம், தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் கண்களுக்கு தெரிவதில்லையே என்று வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்து விட்டன கூட்டணி கட்சிகள். இப்படியெல்லாம் பஞ்சாயத்துகள் ஸ்டாலினை சுற்றி சுழன்றடித்து கொண்டிருக்க உள்ளுக்குள் எந்த பிரச்சனையுமே இல்லாதது போல பாவலா காட்டிக் கொண்டிருக்கிறார். தன் கூட்டணி கட்சிகளை சமாளிக்க முடியாமல் திமுக திணறிக் கொண்டிருப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது. அதிமுகவோடு கைகோர்க்க நினைக்கும் கட்சிகள் பலரும் தற்போது திமுகவிடம் நெஞ்சை நிமிர்த்தி கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த அழுத்தத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஆக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளும் திமுக கூட்டணி விரிசல் அடைய தொடங்குகிறதா? அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூட்டணி கட்சிகளை மதிப்பதில்லையா? ஏன் பொங்கி எழும் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களின் கோபத்தால் விளையப்போவது என்ன? தேர்தல் முடிந்தவுடன் கூட்டணி கட்சிகளை கைவிட்டு விடுவதுதான் திமுகவின் கொள்கையா? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.